வணக்கம் ட்ரேடர்ஸ் ஆசி. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ட்ரெண்டை பேஸ் பண்ணி ஒரு ட்ரேடை நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு ஆதரவாக அந்த ட்ரேடு வந்து எப்படி வந்து மாறுது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாங்க. முதல்ல இந்த ட்ரெண்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் தான் பயன்படுத்த போகிறோம். ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கணுங்க. ஹையர் டைம் ஃப்ரேமில் இந்த ஸ்டாக்கில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து வந்துகிட்டு இருந்ததுங்க. இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் வந்துகிட்டு இருந்த மார்க்கெட்டு கொரோனா டைமில் வந்து நல்லா வந்து பெரிய ஒரு ஃபால் வந்து நடந்ததுங்க. ஒரு பெரிய ஃபால் வந்து வந்தது. இந்த பெரிய ஃபாலுக்கு அப்புறமா வந்து என்ன நடந்துருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து வந்துருக்குதுங்க. இந்த ட்ரெண்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மேலே போயிட்டு கீழே வரும்போது நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கிற லோவை கட் பண்ணவே மாட்டாங்க. அது எத்தனை தடவை வந்து அந்த மாதிரி வந்து அவன் வந்து போனாலும் வந்து கட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டே இருப்பான். அதுதான் வந்து ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போகிறான்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி மேலே போயிட்டு கீழே வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், சப்போர்ட்டுக்காக வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து சப்போர்ட்டுக்கு வரும்போது வந்து நம்ம ட்ரேடை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் அது பண்ணலைங்க. இது மேலே வரைக்கும் ப்ரைஸ் வந்து போயிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலை வந்து விடவே மாட்டான். எத்தனை தடவை இந்த இடத்துக்கு வந்தாலும் வந்து ஹீ இஸ் டேக்கிங் சப்போர்ட் அண்ட் இஸ் கோயிங் அப். மேலே போகும்போது என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு தடவை இந்த லெவலுக்கு போயிட்டு கீழே வந்துருக்குதுங்க. அடுத்த தடவை போகும்போது இந்த ஹைக்கு போயிருக்கான். அதாவது இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போயிருக்கான். இப்போ கீழே வந்துக்கிட்டு இருக்கிறான். கீழே வரும்போது நம்ம வந்து என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, திரும்பவும் இந்த இடத்துலேருந்து மேலே போகும்போது ப்ரைஸு இந்த லெவலுக்கும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மெத்தடு. ஸோ இந்த மாதிரி வந்து இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதை ட்ரேடாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துலேருந்து வந்து சப்போர்ட்லேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். எது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இந்த ஜோன்லேயே இருக்கிற கடைசி விக்கு இதாங்க. இந்த கடைசி விக்கை மார்க் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு லெவல் இருக்குதுங்க. இது வந்து ரொம்ப வந்து முன்னாடியே ட்ரேட் எடுத்த மாதிரி இருக்கும். நீங்கள் எப்போவுமே அந்த ஜோனில் இருக்கிற லாஸ்ட் லெவலுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ முன்னாடியே இங்கே சப்போர்ட் இருக்குது, அதனால் நான் இதில் எடுக்க போகிறேன். இல்லைனா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, அதனால் நீங்கள் சார்ட்டு ஃபுல்லாக கோடு போட்டு வச்சுக்கிட்டு இங்கே வந்தால் எடுக்கிறான், அங்கே வந்தால் ட்ரேட் எடுக்கிறான், அப்படிலாம் எடுக்காதீங்க ட்ரேடு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஜோன்லேயே வந்து எது வந்து லாஸ்ட்டு சப்போர்ட்டுன்னு பாருங்கள். இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்தால் ட்ரேடு வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 ஸ்டாக் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கேஷ் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பையை வந்து கேஷ் மார்க்கெட்டில் ட்ரை பண்ணி வெயிட் பண்ணியிருந்தால், அதாவது மேலே தான் அப் ட்ரெண்டில் தான் போகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் ஒரு பையை எடுத்து பார்த்துருவோங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. நம்ம இன்னும் கூட நான் இதை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுலேயே கூட நீங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக பாருங்கள். கீழே வந்துட்டு ஒரு சின்ன புல் பேக் வந்துருக்குதுங்க. ப்ரைஸு மேலே வரைக்கும் போக முடியாமல் திரும்ப கீழே வந்து இன்னொரு புல் பேக் வந்து இவ்வளோ தூரம் வந்துருக்குறாங்க. இந்த புல் பேக் வரைக்கும் போனால் தான் மேலே போவான், இல்லைனா போக மாட்டான். கீழே வந்துட்டு திரும்பவும் போகும்போது எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு போயிட்டான். பட் ஆனால் க்ளோஸை கவனிச்சிங்க அப்படின்னா உள்ளே தான் வந்து வச்சுருக்கோம். அப்போ கீழே வரும்போது இந்த லெவலுக்கு வர முடியல பார்த்தீங்களா, வராமல் மேலே போகிறான் பார்த்தீங்களா. இந்த லெவலை இந்த தடவை கட் பண்ணான்னா மேலே போயிடுவான். ஸோ இந்த சீக்வன்ஸை வந்து நீங்கள் வந்து நிறையா வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரேடிங் ரொம்ப ஈஸியாகிடும். பட் என்ன தான் உங்களுக்கு இந்த மாதிரி காமிச்சாலும், மார்க்கெட்டு புல்லிஷாக இருந்தாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சப்போர்ட்டுக்கு வந்தால் ஐ எம் கோயிங் டு டேக் ஏ பை ட்ரேட். சரிங்களா, இந்த சப்போர்ட்டுக்கு எப்போ ப்ரைஸ் வந்தாலும் யூ ஆர் கோயிங் டு டேக் ஏ பை ட்ரேட். ப்ளே பண்ணி காட்டுறேங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். ப்ரீவியஸ் வீக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு எக்ஸாக்டாக வந்து டச் பண்ணிவிட்டு ப்ரைஸு ரெக்கவர் ஆகி நல்லா மேலே போயிட்டு அடுத்த வீக் வந்து கீழே வந்துருக்குதுங்க. ஸோ இந்த இடத்துல நான் பை எடுத்தேன்னா உடனே வந்து நான் இதில் ப்ராஃபிட் பண்ணிக்கலாமே அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம். அவசரப்படாதீங்க. கடைசி சப்போர்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் வரும்போது நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோன்னா போதும். இப்போ டேயில் போயிட்டு நான் உங்களுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கம்மி பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல என்ன நடந்துருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல ப்ரைஸு ஒரு குட்டியாக வந்து ட்ரெண்டு பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா.
இந்த மேலே கீழே நம்ம மெத்தடு வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆப்போசிட்டில் எப்படி வேணாலும் வருங்க. ஆனால் இந்த மெத்தட் வந்து இப்படி தான் வேலை செய்யும். ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகிருக்குது, கீழே ட்ரெண்ட் ஆகும்போது வந்து மேலே நல்லா வந்து மேலே வந்துருக்குறான். ஸோ இது வந்து பிரேக் ஆகும்போது என்ன பண்ணியிருக்கான், பிரேக் ஆகி கண்ணா பின்னான்னு கீழே போயிருக்கான். நமக்கு என்ன, நமக்கு இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வரும்போதே நம்ம வந்து ஒரு ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணிடலாங்க. இது என்ன அடுத்து நடக்க போகுதுன்னு தெரியலங்க. ஓகே, எக்ஸாக்டாக இந்த இடத்துக்கு வந்தால் பார்த்தீங்களா, நீங்கள் இந்த இடத்துலையே கூட இனிஷியேட் பண்ணலாம் ட்ரேடை. இந்த இடத்துல சொல்கிறேன். சரி, நம்ம ஒரு பை ட்ரேடை வந்து நான் இனிஷியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த லெவலில் இப்போ மார்க்கெட் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எக்ஸாக்டாக இந்த லெவலில் இல்லைனா கொஞ்சம் கூட மேலே கூட நீங்கள் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ப்ரைஸ் வந்து புல்லிஷாக இருக்குது, சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. சப்போர்ட்லேருந்து மேலே ப்ரைஸ் வந்து ஏற்கனவே இந்த லெவல்லேருந்து நெக்ஸ்ட் டைம் மேலே போகும்போது இவ்வளோ தூரம் போயிருக்கிறான். அதாவது மொதல் தடவை மேலே போகும்போது இவ்வளோ தான் போனான், ரெண்டாவது தடவை போகும்போது இவ்வளோ தான் போயிருக்கிறான், மூணாவது தடவை போகும்போது இன்னும் இதுக்கும் மேலே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். அதனால நம்ம இந்த இடத்துல ஒரு பை ட்ரேட் எடுக்கிறோம். இதுக்காக நீங்கள் காத்திருக்கணும். இந்த சப்போர்ட்டுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி இருந்து இந்த ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணணும். நான் ஏன் செல் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் செல் பண்ணலாம் தாராளமாக. ஏன்னா இவ்வளோ தூரம் போயிட்டு சப்போர்ட்டுக்கு வந்துட்டு தான் போவான் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். பட் ஆனால் ப்ரைஸ் வந்து புல்லிஷாக இருக்கிறதுனால அந்த ரிஸ்க்கை நீங்கள் எப்போவுமே எடுக்காதீங்க. கீழே வர விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணிங்கன்னா இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் வந்து மார்க்கெட்டை வந்து அணுகலாம். சரி, ஓகே. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்களா. நீங்கள் இந்த இடத்துல வந்து பை பண்ணிட்டீங்க. டெய்லியே நம்ம ரீப்ளே பண்ணி காட்டுறேங்க நான் உங்களுக்கு. நீங்கள் பை பண்ணின உடனே வந்து மார்க்கெட் வந்து இன்னும் கூட கொஞ்சம் கீழே வருதுங்க. நீங்கள் கீழே வர்றதுனால உங்களுடைய இந்த லாஸ் வந்து இந்த இடத்துல காமிச்சிட்டு இருக்கும் பாருங்கள். மைனஸில் காமிச்சு ரெட்டில் காமிச்சிது அப்படின்னா மைனஸில் போய்கிட்டே இருக்குது. உங்களுடைய பொசிஷன் வந்து மைனஸில் போயிட்டே இருக்குது. எவ்வளோ லாஸ் காமிச்சிட்டு இருக்குது, 20,000 லாஸ் காட்டுது. ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டாப் லாஸ் போடணும், இல்லை வெளியில் வந்துடணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துலேருந்து எப்படியோ உங்களை வந்து ஏமாற்றிட்டு மேலே தான் போகிறோம். சரிங்களா, ஸ்டாப்லாம் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹிட் பண்ணிடுவான். இந்த மெத்தடுக்கு நீங்கள் வந்து கேபிட்டல் கொஞ்சம் நல்லாவே வந்து வச்சுக்கணுங்க. கேபிட்டல் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து கூலாக வந்து ட்ரேட் பண்ணலாம். இந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேடை வந்து செட்டப் பண்ணிடலாம். இப்போ HDFC பேங்க்கில் மட்டும் ஒரே ஒரு ட்ரேடு வச்சுருக்கிறீங்க. இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருக்கிறீங்க, அது மேலே போகணும்னு எதிர்பார்க்குறீங்க. பட் ஆனால் உங்களுக்கு ஆப்போசிட்டாக கீழே வந்துருக்குது. 20,000 வந்து லாஸ் காமிச்சிட்டு இருக்குதுங்க. அடுத்த நாள், அதாவது எத்தனை நாள் உங்களுக்கு வந்து 20,000 லாஸ் காட்டுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கிறீங்க. ஒரு நாள், 2 நாள், 3ஆவது நாள் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் வந்துட்டீங்க. 4ஆவது நாள் 13,000 ரூபா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வந்து காமிச்சிட்டு இருக்குது. சரி, ஓகே. அடுத்த நாள் வந்து 38,000 ரூபா ப்ராஃபிட் வந்து வந்ததுங்க. அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 40,000, 50,000, 60,000 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ ப்ராஃபிட் 60,000 ரூபா வந்ததுக்கப்புறம் திரும்பவும் வந்து 30,000க்கு வந்துருக்குது. திரும்பவும் வந்து 60,000, 70,000 போயிருக்குது. மேலேயே இப்போ வந்து போயிடுச்சு பாருங்கள். ப்ரைஸ் வந்து இங்கேயே போயிடுச்சு. அப்போ நம்ம என்ன எதிர்பார்த்தோம், ஏற்கனவே வந்து இந்த மாதிரி போயிட்டு வந்திருக்குது. இங்கே வந்துட்டு இந்த இடத்த பிரேக் பண்ண முடியாமல் திரும்பவும் வந்து மேலே போகும்போது இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போனால் திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்தானா அவன் இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கெஸ் பண்ணி நீங்கள் இந்த ட்ரேடை வந்து எடுத்தீங்க. இந்த சப்போர்ட்டுக்கு வர்றதுக்காக வெயிட் பண்ணியிருந்து அவசரப்பட்டு இங்கேயோ அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுக்காமல் நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது வெயிட் பண்ணியிருந்து எடுக்கும்போதே கூட உங்களுக்கு 30,000 ரூபா லாஸ் காமிச்சிருக்குது. 2 நாள் லாஸில் இருந்தது. 3ஆவது நாள் தான் உங்களுக்கு ரெக்கவரி ஆச்சு. ரெக்கவர் ஆகி நீங்கள் நினச்ச மாதிரியே வந்து மேலே ரெசிஸ்டன்ஸுக்கு போச்சு. மேலே ரெசிஸ்டன்ஸு போகும்போது கிட்டத்தட்ட நீங்கள் 1.25 லட்ச ரூபா வரைக்கும் வந்து ப்ராஃபிட் வந்து காமிச்சதுங்க. சரிங்களா, சரி, ஓகே. இந்த ட்ரேடை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இது வரைக்கும் போயிருக்குதுங்களா ப்ரைஸு. இனி வந்து இந்த ப்ராஃபிட்டை வந்து மேலே அந்த ஈக்குவல் ஐக்கு போகும்போதே நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண வேண்டியதான் என்ன நடக்குது அப்படின்னு. திரும்பவும் இந்த சப்போர்ட்டுக்கு எப்பாச்சும் வந்தது ப்ரைஸ் அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு டேக் ஏ ட்ரேட். அதை பற்றி நீங்கள் ஏன்னா ப்ரைஸ் வந்து புல்லிஷாக இருக்குது. ப்ரைஸ் புல்லிஷாக இருக்கிறதுனால திரும்பவும் வந்து இங்கே வந்தது அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு டேக் ஏ பை ட்ரேட். உங்களுக்கு தெரியும் மேலேருந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. பட் ஆனால் மேலே நீங்கள் ட்ரேடு எடுக்க மாட்டீங்க.
திரும்பவும் இந்த சப்போர்ட்டுக்கு எப்போ ப்ரைஸ் வருதோ அப்போ தான் நீங்கள் அடுத்த ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. ஏற்கனவே கிட்டத்தட்ட 1.25 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வந்திருக்குதுங்க. இப்போ வந்து நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ப்ரைஸ் வந்து கீழே இந்த லெவலுக்கு வந்து வர்றதுக்காக. நீங்கள் இப்போவே அவசரப்பட்டு இந்த இடத்துலேருந்தே வந்து மேலே போயிடும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் அவசியம் இல்லைங்க. பரவாயில்ல, இந்த இடத்துல நான் வந்து ட்ரேட் எடுத்துப்பேன், எனக்கு வந்து ஒருவேளை கீழே இங்கே வந்தால் கூட என்னை ஒன்றும் பெருசாக பாதிக்காது, அதனால் ஐம் கோயிங் டு ட்ரை எனிவே இட் இஸ் நியர் டு த சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த இடத்துலையே ட்ரேட் எடுத்தாலும் ஓகே தாங்க. பட் ஆனால் அதுக்காக நீங்கள் கீழே வரும்போதே வந்து இங்கேயே நான் எடுக்கிறேன், இங்கேயே நான் பை பண்ண எப்படியே கீழே போனாலும் மேலே தானே வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுக்காதீங்க. ரொம்ப எட்ஜு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்து அதுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த ட்ரேடை வந்து கண்டிப்பாக வந்து இனிஷியேட் பண்ணணுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கு, ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு வந்துருக்குதுங்களா, பை ட்ரேட். இந்த பையை வந்து நீங்கள் இந்த இடத்துல எடுத்துருக்கணுங்க. இது வந்து ரீப்ளேயில் காட்டும் போது வந்து உங்களுக்கு பை வந்து இந்த மாதிரி க்ளோசிங் இடத்துல தான் வந்து விழும். ஸோ நீங்கள் இந்த பையை எடுத்த உடனே வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்க. நீங்கள் எதுக்காக இந்த பையை வந்து எடுத்துருக்கிறீங்க, ஒரு தடவை வந்து ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி வந்து போயிட்டு கீழே வந்திருக்கு, இன்னொரு தடவை கொஞ்சம் மேலே போயிட்டு வந்திருக்கு, இன்னொரு தடவை எக்ஸாக்டாக அந்த லெவல்லேருந்தே விழுந்துட்டான். அப்போ திரும்பவும் இந்த சப்போர்ட்லேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரேடு வந்து நீங்கள் இனிஷியேட் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுடைய டார்கெட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திரும்பவும் வந்து ப்ரீவியஸ் ஹைக்கே போச்சு அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுவீங்க இந்த ட்ரேடை. ஸோ நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் ட்ரேடை இனிஷியேட் பண்ண உடனே வந்து அது வந்து ப்ராஃபிட்டில் தாங்க போக ஆரம்பிச்சது. இன்றைக்கி 15,000 வந்து ப்ராஃபிட்டில் வந்து ப்ரைஸ் வந்து இருக்குது. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா 15,000 லாஸில் வந்துச்சு. 15,000 ப்ராஃபிட்டு, 15,000 லாஸில் வந்து இருக்குதுங்க ப்ரைஸு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. 7,000 லாஸில் இருக்குது. திரும்பவும் வந்து 16,000 லாஸில் போயிட்டு திரும்பவும் பிரேக் ஈவன் வந்தது. மறுபடியும் வந்து பிரேக் ஈவன்லேருந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எதிர்பார்த்த டைரெக்ஷனில் போக ஆரம்பிச்சிருக்குது. இப்போ என்ன பண்ணக்கூடாது, ப்ரைஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஹையர் ஹை லோயர் லோ கான்செப்ட் தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. மேலே போயிட்டு ப்ரைஸ் வந்து கீழே வருதுங்களா, இந்த லெவலுக்கு வரக்கூடாது. அவன் வராமல் என்ன பண்ணணும், இப்படி போகணும். போயிட்டு வரும்போது வந்து இந்த ரேஞ்சுக்கு வரக்கூடாது, வந்தால் கொஞ்சம் கீழே வருவான். வராமல் இந்த மாதிரி வந்து இப்படியே வந்து போய்கிட்டே இருந்தான் அப்படின்னா அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டு இருப்பான். சரி, ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்களா. இப்போது 30,000 வந்து ப்ராஃபிட்டில் வந்து வந்தது ப்ரைஸு. கொஞ்சம் கீழே வர்ற ப்ரைஸ் என்ன பண்ணணும், கீழே வரக்கூடாது. இந்த மாதிரி வந்ததுன்னா திரும்பவும் வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சப்போர்ட்டுக்கு வந்துட்டான், இன்னும் கூட ஒரு குட்டியாக ஒரு லோ வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போவான், அவ்வளோதான். இதுலேருந்து கீழே போவான்னு அர்த்தம் கிடையாது. இந்த சப்போர்ட்டில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறான். இப்போ என்ன நடக்குது பார்ப்போங்களா. மேலே போயிட்டு இருக்கான். திரும்ப வந்து கீழே வரும்போது வந்து இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. இந்த லோவை கட் பண்ணாமல் இருந்தானா மேலே போவான். ஏன் அப்படி சொல்கிறோம், நம்ம இப்படி மேலே போயிட்டு கீழே இப்படி வந்து மேலே போயிட்டு கீழே இவ்வளோ தான் வந்துருக்கிறான். இப்போ திரும்ப இப்படி மேலே போயிட்டு கீழே இப்படி வரணும், இப்படியே வந்து போகணும். ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து மேலே போக ஆரம்பித்தானாலே ஹி வில் ஸ்டார்ட் மூவிங் டு த டார்கெட். டார்கெட் எங்கே இருக்குது, மேலே இருக்குது. திரும்ப அதே இடத்துக்கு போச்சுன்னா எவ்வளோ வரும் ப்ராஃபிட் உங்களுக்கு, திரும்பவும் அதே 1.5 லட்ச ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடுங்க. பட் ஆனால் எவ்வளோ நாளாக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க தெரியுதுங்களா. நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கீங்க. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா மே மாதம். இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து எந்த மாதம்னா ஜூலை. மேனா ஜூன் ஜூலை 2 மாதம் ஆக போது. இன்னும் வந்து சின்ன ப்ராஃபிட்டில் வந்து இருந்துகிட்டு இருக்குது. 40,000 ப்ராஃபிட்டில் வந்து ப்ரைஸ் வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது. மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது. ஆனால் இந்த ரேஞ்சை வந்து கட் பண்ண மாட்டான். எப்போ இந்த ரேஞ்சை கட் பண்ணுறானோ பறந்துருவோம். இதில் ஒரு சின்ன க்ளூ கிடைக்கிது பாருங்கள். இவ்வளோ தூரம் கீழே வந்தது, மேலே போச்சு, இவ்வளோ தூரம் கீழே வந்தது, மேலே போச்சு, இவ்வளோ தூரம் வரல, வராமல் மேலே போகிறான் பார்த்தீங்களா, பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிரேக் அவுட் ஆகிடும், ஃபேக் அவுட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏமாத்துறான் அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது எல்லாமே நீங்கள் இந்த ஹையர் ஹை லோயர் லோ கான்செப்ட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கீழே வரும்போது அந்த இடத்துக்கு வரமாட்டான். வராமலே மேலே போகிறானா கண்டிப்பாக பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு உங்களுடைய இது வந்து 60,000 வந்து ப்ராஃபிட்டில் வந்து உங்களுடைய ட்ரேடு வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்த கட் பண்ணி மேலே வந்து க்ளோஸ் வச்சிட்டான். க்ளோஸ் வச்சதுனால அவன் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்களா. க்ளோஸ் டு 90,000 வந்து ப்ராஃபிட் வந்தது உங்களுக்கு.
இவன் என்ன பண்ணுவான், மேலே போயிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்து லோ வந்து கட் பண்ணவே மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து லோ வச்சாங்களா, இப்போ இந்த இடத்த வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்களா, இதுக்கு மேலே வந்து போயிட்டான்னா இன்னும் வந்து மேலே போவான். எங்கே வரைக்கும் போகணும் அவன், இது வரைக்கும் போகணும். சரிங்களா, இதை பார்ப்போம். க்ளோஸ் டு 90,000 ப்ராஃபிட் மறுபடியும் வந்து வந்திருக்குது. ஸோ இதிலேருந்து என்ன உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, நீங்கள் ட்ரேடிங்கை நிறையா விதமாக பண்ணலாங்க. நீங்கள் ட்ரேடராக இருக்கலாம். அதாவது ஒரே நாளில் நான் வந்து 5 மினிட்ஸில் என்னால் பண்ண முடியும். பிகாஸ் என்கிட்ட இவ்வளோ வந்து பணம் கிடையாது. இந்த ஃப்யூச்சர் HDFC ஃப்யூச்சர் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.25 லட்ச ரூபா நீங்கள் வாங்குறதுக்கே வந்து தேவைப்படும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த லாஸ் வந்து 30,000 40,000 வருது. அந்த குஷன் வேணும். அந்த குஷன் வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2.5-3 லட்ச ரூபா இருந்தால் தான் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் வாங்கவே முடியும் ஃப்யூச்சரை. இல்லைங்க நான் கேஷில் வாங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு 10 ஷேர் வாங்குகிறேன், 20 ஷேர் வாங்கிக்கிறேன், நான் அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு எக்கச்சக்க எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போது என்ன ஆகும், நீங்கள் ஒரு பணம் வந்து சம்பாதிக்க லேட் ஆகுங்க. கேஷ் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க லேட் ஆகும். பட் ஆனால் அறிவை நிறைய சம்பாதிக்கலாம். அப்போ பணம் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு 1000 ரூபா ஒரு நாளைக்கு உங்களால் சேர்க்க முடியுது, இந்த மார்க்கெட்லேருந்து கேஷ் மார்க்கெட்லேருந்து எடுக்க முடியுதுன்னு நீங்கள் சும்மா ஒரு கணக்குக்கு வச்சுக்கோங்க. ஒரு 3 மாதத்தில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து 3-4 மாதத்தில் என்ன பண்ணுவீங்க, கிட்டத்தட்ட 80,000 90,000 சேர்த்துருவீங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்தி இதுலேயே சம்பாரித்து இதுலேயே வந்து எடுக்கலாம். வெளியிலேருந்து காசு உள்ளே போடணும்னு அவசியமே இல்லை. ஸோ உங்களுக்கு அனுபவம் வந்து நல்லா கிடைக்கும், ஆனால் சம்பாதிக்க முடியாது. ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த தேவையான கேபிட்டலை எடுத்துட்டீங்க அப்படின்னா இருக்கிற அனுபவத்தை வச்சு இந்த கேபிட்டலை யூஸ் பண்ணி நீங்கள் மேஜிக் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சரி, ஓகே. அது வந்து என்ன நடக்குதுன்னு நான் இதை வந்து ப்ளே பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பேசியிருந்துருக்கணும். ஸோ இந்த லெவலை கட் பண்ணானா கீழே போயிடுவான். கட் பண்ணுறானா மறுபடியும் கட் பண்ணுறதுனால என்ன பண்ணணும், அவன் கொஞ்சம் கீழே தான் மறுபடியும் போவான். இன்னும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பை வந்து அவன் வந்து கொடுக்கவே இல்லை. பட் ஆனால் நம்மளோட ப்ராஃபிட் எங்கே ஆசிலேட் ஆகிட்டு இருக்குது பாருங்கள், 60,000 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் திரும்ப வந்து ஆசிலேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான், திரும்பவும் இப்போ தான் வந்து பொறுமையாக வந்து மேலே போகிறான். நமக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஏன்னா இந்த சப்போர்ட்டுக்கு வந்ததுன்னா அவன் வந்து ஹீ வில் கோ டு த டாப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால ரொம்ப கூலாக வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணலாம். ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணலாம். எங்கே வரைக்கும் போகிறது, ப்ரீவியஸ் ஐ வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பாடி லெவல் வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துலையோட நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ இது வரைக்கும் போச்சுன்னா யூ ஆர் கோயிங் டு எக்ஸிட் த ட்ரேட். அவ்வளோதான். இந்த இடத்துக்கு வந்ததுங்களா ப்ரைஸை எக்ஸிட் பண்ணிட்டு போயிடலாம். எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும் அந்த இடத்துக்கு வந்து நான் 1,60,000 ரூபா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பொறுமையாக வந்து வெயிட் பண்ணியிருந்து இது நீங்கள் சம்பாதிக்க வந்து எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு நீங்கள் வந்து அந்த கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ எடுத்தீங்க, மே மாதத்தில் எடுத்தீங்க. இது எப்போ வந்து நீங்கள் நினச்ச டார்கெட்டுக்கு கிட்டத்தட்ட போச்சு அப்படின்னா டிசம்பர் மாதம் தான் போச்சு. 1,50,000 லட்ச ரூபா தான் உங்களுக்கு வந்து வந்திருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்டப் ஆகிடும். அது எந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடை எடுத்த உடனே அது எடுக்கிறது நீங்கள் ரொம்ப பிளான் பண்ணி கரெக்டாக எடுக்கணும்னு ட்ரை பண்ணி கரெக்டாக எடுப்பீங்க. அது எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள் கீழே போகுது பார்த்தீங்களா, ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக போகுது பார்த்தீங்களா, அந்த டைமில் நீங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கூலாக இருப்பீங்க. ஏன்னா யூ நோ த டைரெக்ஷன் ஆஃப் த மார்க்கெட். இந்த டைரெக்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. சப்போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க. அது என்ன தான் கொஞ்சம் கீழே வந்தாலும் திரும்ப வந்து உங்களுக்கு பிரேக் ஈவன்லனாச்சும் நீங்கள் வெளியில் வந்துடலாங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கும். அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த ட்ரேடை மைனஸில் க்ளோஸ் பண்ணவே மாட்டீங்க. புரியுதுங்களா? அப்போ கண்டிப்பாக மைனஸில் க்ளோஸ் பண்ணலைன்னா என்ன நடக்கும், ஒன்று பிரேக் ஈவனில் க்ளோஸ் பண்ணுவீங்க, இல்லைனா நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணுவீங்க. எவ்வளோ ப்ராஃபிட் வருது, 190 வரைக்கும் வந்தது. இந்த லெவலுக்கே போச்சுன்னா என்ன வரும், 2 லட்ச ரூபா ப்ராஃபிட் வரும். இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா சாதிக்கலாம். பொறுமையான ட்ரேடு எடுக்கிறதுக்கும் பொறுமையாக இருக்கணும், ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் பொறுமையாக இருக்கணும். 5,000 ரூபா ப்ராஃபிட் வந்தோன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருப்பீங்க, அது 5 லட்ச ரூபா ப்ராஃபிட் வரைக்கும் போகும். ஐயோ வச்சுருந்தோன்னா வந்திருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்க தோணும்.
பட் ஆனால் வச்சிருக்கணும். அதுதான் அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கணும். அது எப்போ நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே வந்து சூப்பராக வந்து நடந்துடும். புரிய ஆரம்பிக்கலைன்னா தான் பிரச்சனையே வருது. நீங்கள் லாஸை வந்து புக் பண்ணணும்னு நினச்சிடுறீங்க, பயந்துட்டு புக் பண்ணுறீங்க. நீங்கள் புக் பண்ண உடனே அவன் வந்து கண்ணாப்பின்னான்னு வந்து போக ஆரம்பிச்சிடறான். நடந்ததுங்களா? திரும்ப இது கீழே மேலே போனான்னா மேலே பிரேக் ஆகி போயிடுவான், கீழே வந்தானா கீழே பிரேக் ஆகி வந்துடுவான். ரெண்டுத்தில் எதனா ஒன்று வந்து நடக்கும். இது திரும்ப இந்த மார்க்கெட்டில் வந்து நடந்துகிட்டே இருக்குதுங்க. இதில் வந்து என்ன நடந்துருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வந்து கீழே வரைக்கும் வந்திருக்கிறான், கீழே பிரேக் ஆனானா கீழே திரும்ப வந்து சப்போர்ட்டுக்கே வந்துடுவான். சப்போர்ட்டுக்கு வந்தானே நீங்கள் பை பண்ணுவீங்களா? இந்த தடவை வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்களா? ஒரே ஒரு செகண்ட். மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, மேலே இந்த லெவல் வரைக்கும் போகுது ப்ரைஸு, ஆனால் இதுக்கு மேலே போக மாட்டேறான், கீழே வந்துடுறான். அப்போ உடனே என்ன பண்ணலாம், நீங்கள் மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸை வரைஞ்சிடலாம். அப்போது ப்ரைஸ் வந்து ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சுக்குள்ளார இருக்குது. இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சுக்குள்ளார இருக்கிறதுனால இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சுக்குள்ளார இருக்கிறதுனால ப்ரைஸு மேலே கீழேயும் ஆசிலேட் ஆகுது. இப்போ உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிருக்கும். அதாவது மேலே போச்சுன்னா கீழே வருது, கீழே இருந்துன்னா மேலே போகுது. ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சில் மாட்டிக்கிச்சு. ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் வந்துட்டு இப்போ வந்து இப்படி வந்து கன்சல்டேட் பண்ணிட்டே இருக்கிறான். இந்த கன்சல்டேஷன் முடிஞ்சோன்னா வந்து திரும்ப வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. அப்போ ப்ரைஸ் ஒரு வேளை கீழே வந்ததுன்னு நீங்கள் என்ன பண்ணலாம், மறுபடியும் வந்து பையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுலேயே நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன்லாம் வரையலாம். இந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்சி இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரேட் எடுத்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குதுல்ல, புல்லிஷாக இருக்கிறதுனால இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் மேலே போகிறான்னா மேலே இது வரைக்கும் போனான்னா கீழே வர்றான், அதனால் செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. மார்க்கெட் புல்லிஷாக இருக்கிறதுனால கீழே வரும்போதெல்லாம் நீங்கள் பை பண்ணிங்கன்னா, ஒருவேளை கீழே லைட்டாக வந்தால் கூட அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணோம், திரும்பவும் வந்து மேலே போகும்போது நீங்கள் பிரேக் ஈவனில் வெளியில் வந்தெல்லாம் எல்லாம் நல்லா ப்ராஃபிட்டில் கூட வரலாம். அதனால் புல்லிஷ் மார்க்கெட்டில் எப்போவுமே வந்து செல்லை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. என்ன தான் உங்களுக்கு கிளியராக தெரியும் அப்படின்னா கூட நீங்கள் செல்லை வந்து ட்ரை பண்ணாதீங்க. லெட் ஹிம் கோ அப், விட்டுருங்க. திரும்பவும் கீழே வருவான் பார்த்தீங்களா, வரும்போது வந்து நம்ம மறுபடியும் ஒரு பை ட்ரேட் எடுத்து தான் ட்ரை பண்ண முடிய, இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணக்கூடாது. இது வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா, எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்ன் மாதிரி தெரியுதா? சும்மா ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து இதை சார்ட்டை பார்க்க உங்களுக்கு பழகிவிடுங்க. இது நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பையை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணலாம். எப்போல்லாம் கீழே வருதோ அப்போல்லாம் வந்துட்டு மேலே போகும்னு தெரியும். கீழே வந்தது மேலே இங்கேயே போயிடுச்சு. இப்போ இதை பிரேக் பண்ணி மேலே போகணும், அப்படி இல்லை கீழே வந்தான் அப்படின்னா திரும்ப வந்து கீழேருந்து வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த சப்போர்ட்டுக்கே வந்தானா நம்ம திரும்ப கூட ஒரு பையை வந்து இனிஷியேட் பண்ணலாம். எக்ஸாக்டாக அந்த லெவல்லேருந்து கீழே எப்படி வந்து ரிஜெக்ட் ஆனால் பார்த்தீங்களா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்துட்டு இது நடக்குது அது நடக்குது, பேங்க் வந்து அப்படியே ஃபாலோ ஆகிடுச்சு, ஸ்டாக் வந்து இன்னும் பெருசாக விழுமா இதுவான மார்க்கெட்டில் வந்து ஒரே நியூஸாக இருக்கும். பட் ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அவன் பாட்டுக்கு சிவனேன்னு வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கான். ரெசிஸ்டன்ஸ் போகிறான், கீழே சப்போர்ட்டுக்கு வரான், சப்போர்ட்லேருந்து நேராக மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் போகிறான். சார்ட்டில் வந்து அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. பட் ஆனால் நியூஸ் வந்து கண்டமேனிக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும், என்னென்னமோ சொல்லுவாங்க. இப்போ மேலே நல்ல வால்யூமோடு வந்தது, கீழே வர 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 இப்படியே வந்து அரைச்சிக்கிட்டே வந்தான் பார்த்தீங்களா. இப்படி வந்தான்னா என்ன நடக்கணும், மேலே போகணும், மேலே நல்லா வால்யூமோடு போகணும். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம வந்து பேசியிருக்கோம். இது வந்து பேங்க் நிஃப்டியில் சென்செக்ஸில் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நடந்தது. இப்படி அரைச்சிக்கிட்டே இப்படியே வந்தானா மேலே போகும். அதே விஷயம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நடந்திருக்குதா? ஹெச்டிஎஃப்சி பேங்க் டெய்லியில் அதே மாதிரி அரைச்சிட்டு வந்து மேலே போயிருக்கிறானா? ஸோ ஸ்டாக்கில் நடக்கும், பிட்காயினில் நடக்கும், கோல்டில் நடக்கும், ஆயிலில் நடக்கும், எல்லாத்துலேயுமே இது திரும்ப நடக்குதுங்க. நம்ம இதை கவனிக்க தவறிடுறோம். இதை கவனிக்க தவறிட்டு நம்ம பாட்டுக்கு வந்து என்னென்னமோ ட்ரேடு வந்து 5 மினிட்ஸில் போய் பார்த்து கண்டபடி வந்து ட்ரேட் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நிறைய வந்து லாஸஸ் தான் வருது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்து இந்த ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் போட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டு மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ட்ரேடை இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாங்க. ட்ரேடிங்கில் வந்து நம்ம அவசரப்படுறதுனால மட்டும்தான் வந்துட்டு வெற்றி அடைய முடியலையே ஒழிய, அவசரப்படாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தோல்வி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. எல்லாரும் பயப்படுற மாதிரி மார்க்கெட் வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. பிஸ்னஸில் எல்லா பிஸ்னஸும் அதே மாதிரி தாங்க. இதையும் நீங்கள் பிஸ்னஸாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். ஸோ இது ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி வச்சுருக்கீங்க. நீங்கள் எதுக்காக இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ஏரியாவுக்கு வந்ததுன்னா திரும்ப வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க.
அது இல்லாமல் என்ன நடக்கும், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்குது. இந்த செல் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. ஏன்? புல்லிஷாக இருக்குது மார்க்கெட்டு. புல்லிஷாக இருக்கிறதுனால நீங்கள் பை பண்ணி தான் ட்ரை பண்ணுவீங்க. சும்மா நீங்கள் பாட்டுக்கு வர்றீங்க, புல்லிஷாக இருக்குது மார்க்கெட்டு, பார்க்குறீங்க, சப்போர்ட்டுக்கு வாடா, நீ சப்போர்ட்டுக்கு வந்தனா நான் பை பண்ணுறேன்டா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுக்கணும். சப்போர்ட்டுக்கு வந்தனா பை பண்ண வேண்டியதான். இல்லை ₹1,00,000 வந்தோன்னே நீங்கள் வந்து புக் பண்ணிடுறீங்க, திரும்ப கீழே வரதான் நான் வந்து திரும்பவும் கூட ஒரு பை பண்ணி ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி நினச்சிங்க, அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க 1.70, 1.80, 90 வரைக்கும் வருது. உடனே நீங்கள் அதை வந்து புக் பண்ணிக்க வேண்டியதான். புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண வேண்டியதான். திரும்ப வந்து ப்ரைஸ் எப்போ கீழே வருமோ அந்த டைமில் வந்து பை பண்ண வேண்டியதான். சப்போர்ட்டுக்கே வந்தால் தான் பை பண்ணணும்னு இல்லை. இந்த இடத்துல கூட நீங்கள் பை பண்ணியிருந்துக்கலாம். பண்ணால் மேலே போச்சு. பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் சப்போர்ட்லேருந்து மேலே போகணும்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? மார்க்கெட்டில் அதான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுது அப்படின்னா இட் வில் பி எ பியூட்டிஃபுல் 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 பிஸ்னஸுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிட்டீங்க. ஏற்கனவே வந்து இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. அதனால் இங்கிருந்தே மேலே போகும்னு எதிர்பார்த்து நீங்கள் வந்து பை பண்ணிட்டீங்க. நீங்கள் பை பண்ணோன்னு ஒரு 3 நாள் வந்து பாசிட்டிவில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவில் வந்துச்சு. நெகட்டிவ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20,000 30,000 வந்து நெகட்டிவ் வந்துருக்குதுங்க இப்போதைக்கு. எவ்வளோ நெகட்டிவ் வருதுன்னு நம்மளும் வந்து பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பார்த்துருவோம். என்ன பண்ணிகிட்டு இருக்கான், மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே போயிட்டு இருக்கான். இதில் உங்களுக்கு அந்த சிக்னல் கிடச்சிதுங்களா? இது அடுத்து வந்து என்ன நடக்கும்னு தெரியாது. பட் ஆனால் இந்த சிக்னல் என்ன சொல்லுது அப்படின்னா, மேலேருந்து கீழே வந்தது, மேலே போக முடியாமல் கீழே வர முடியல, வர முடியாமல் மேலே போகிறான். அதனால் வந்து இது இப்படி பிரேக் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பையில் இருக்கீங்க. ஏன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் இங்கே இருக்குது. அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் நீங்கள் வந்து பை பண்ணியிருக்கிறீங்க. ப்ரைஸ் வந்துட்டு ஒரு வாரம் 10 நாள் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவில் இருக்குது. 30,000 வரைக்கும் நெகட்டிவில் போச்சு. பட் ஆனால் யூ ஆர் வெரி கான்ஃபிடென்ட். வை? பிகாஸ் இந்த சப்போர்ட்லேருந்து கண்டிப்பாக ப்ரைஸ் மேலே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து வெயிட் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட 40,000 50,000 60,000 ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்கு. இது வரைக்கும் போகும்போது அது நடந்தது. 50,000 ப்ராஃபிட் வரும்போது நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் கீழே வரும்போது நீங்கள் திரும்பவும் பை பண்ணலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து மார்க்கெட் ட்ரெண்டு தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் பிரச்சனை கிடையாது. பிரேக் அவுட் ஆகுது, ஃபேக் அவுட் ஆகுது, அந்த எந்த டென்ஷனுமே நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. ஒரே விஷயம், உங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா போதும், யூ கேன் மேக் மணி. நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு வந்து யூ கேன் மேக் மணி. பட் ஆனால் என்னென்னா கொஞ்சம் பொறுமை தான் தேவை. இங்கெல்லாம் பை பண்ணாமல் கொஞ்சம் இந்த இடத்துலேருந்து நீங்கள் இங்கே வரைக்கும் வருது, அதனால் நான் ஐம் கோயிங் டு செல், அந்த வேலைலாம் பண்ணவே பண்ணாதீங்க. மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது, நான் பை தான் பண்ணுவேன். பை எங்கே பண்ணுவேன்? சப்போர்ட்டு கிட்ட வந்ததுன்னா பை பண்ணுவேன். அந்த கிட்டங்கிறது வந்து இந்த சப்போர்ட்டு இதனால் பை பண்ணுறேன், அது கூட ஒத்துக்கலாம். இந்த இடத்துக்கு வந்தால் தான் நீங்கள் பண்ணணும். பட் ஆனால் ரொம்ப பக்கத்தில், சப்போர்ட்டுக்கு இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா ஒருவேளை கீழே வந்தால் கூட மேலே வந்துடும். ஒரு மாதம் உங்களை வந்துட்டு தவிக்க விடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிடுவான். இப்போ நீங்கள் இதுலேயே இந்த ட்ரேடே சும்மா நீங்கள் வச்சுக்க 50,000 இங்கே ப்ராஃபிட் கொடுத்தான், திரும்பவும் அதே ரேஞ்சுக்கு வந்தான், திரும்பவும் மேலே போனான், 70,000 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இது ஒன்றும் மேஜிக் ஒன்றும் கிடையாதுங்க. இது யாரும் வந்து பண்ண முடியாது அப்படின்னு கிடையாது. சில பேர் வந்து மெசேஜஸில் கமெண்ட்ஸில் வந்துட்டு நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரேடிங்கில் வந்து இருக்குங்க. ஆரம்பத்தில் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கும்போது பயம் இருக்கும். யாராவது ட்ரேடிங் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து எல்லாம் பணமெல்லாம் போயிடும், அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும், அந்த மாதிரி ஒரு கருத்து தான் வந்து இருக்குது. எந்த பிஸ்னஸ் தான் வந்து உங்களுக்கு பணம் போகலை? பிஸ்னஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய தெரிஞ்சு செஞ்சீங்க அப்படின்னா அப்போ தான் லாபம் வரும். ட்ரேடிங் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பொறுமையாக இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனால, ஐடியா இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுனால, இந்த ட்ரெண்ட் லைன் வரைகிறோன்னா எதுக்கு வரைகிறோம் அப்படிங்கிறது தெரியாதனால நீங்கள் தோல்வி அடைகிறீங்க. இப்போ நான் வந்து இதில் வந்து எந்த மேஜிக்கும் பண்ணல, எந்த ஸ்டாப் லாஸும் பண்ணல. உங்களுக்கு இங்கே இருந்தே வந்து ட்ரேட் எடுத்து காட்டுறேன். ஒரே இது சப்போர்ட்டுக்கு வந்தால் ட்ரேட் எடுக்கணும், அவ்வளோதான். ஏன்? ப்ரைஸ் வந்து புல்லிஷாக இருக்குது. அப்போ சப்போர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் ட்ரேட் எடுத்தோன்னா அப்படியே லாபத்தில் போச்சா? இல்லை, நஷ்டம் வந்தது. எவ்வளோ வந்தது? 30,000 40,000 நஷ்டம் வந்தது. ஆனால் அதை பொறுத்துக்கிட்டு நீங்கள் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணும்போது என்ன ஆகுது? மேலே திரும்ப வந்து போகுது. மேலே போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி லாபமும் வருது.
அதனால் நீங்கள் வந்து அவசரப்படாதீங்க ட்ரேடிங்கில் எப்போவுமே வந்து அவசரப்பட்டீங்க அப்படின்னா அவசரப்படாதீங்க. அதே மாதிரி கேபிட்டல் தேவையான அளவு வச்சுக்கோங்க. தேவையான அளவு உங்களுக்கு வந்து கேபிட்டல் இல்லை அப்படின்னாலே அடுத்த பயம் வரும், பதட்டம் வரும். கீழே போகும்போது வந்து ஐயோ இந்த கேபிட்டலும் போயிடுமா. இப்போது 2 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ட்ரேடு வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்லி 2 lakhs தான் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. இந்த 2 lakhs வச்சுட்டு நீங்கள் இந்த ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1.25 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து இதுக்கே தேவைப்படும். நீங்கள் இதை ஃபியூச்சரை வாங்குறதுக்கு ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, ஆனால் 2 லட்ச ரூபா தான் இருக்குது. 1.25 லட்ச ரூபா இது நீங்கள் வாங்குறதுக்கே தேவைப்படும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கீழே வந்தாலும் 10,000 லாஸ் 20,000 லாஸ்னால் அதுக்கப்புறம் வந்து அவன் புரோக்கரை வந்து விட மாட்டான். ஒன்று நீ க்ளோஸ் பண்ணு, இல்லைனா அவனே வந்து க்ளோஸ் ஸ்கொயராக பண்ணி விடுவான், எதனா ஒன்று பண்ணிவிடுவான். அந்த பதட்டம் இருக்கும். இதே ஒரு 10 லட்ச ரூபா வச்சுட்டு நீங்கள் HDFC பேங்க்கில் வந்து ஒரே ஒரு ட்ரேடு இந்த மாதிரி சப்போர்ட் வரும்போது எடுக்கிறீங்க, 30,000 லாஸ் காட்டுது, 40,000 லாஸ் காட்டுது, 50,000 வரைக்கும் காட்டுது. அதுக்கப்புறமா வந்து 2 லட்ச ரூபா ப்ராஃபிட் வருது. ஸோ இவ்வளோதாங்க. இது வந்து ஒன்று உங்கள்கிட்ட கேபிட்டல் வந்து அதிகமாக இல்லாமல் ரொம்ப கம்மியான கேபிட்டல் வச்சு நீங்களே பதட்டப்பட்டு தேவையில்லாமல் ட்ரேடெல்லாம் வந்து இனிஷியேட் பண்ணி லாஸ் ஆகிடுது. ஒன்று அதுதான். இன்னொன்று வந்து நீங்கள் தேவையான டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. தேவையான டைம் அப்படின்னா நான் இப்போது ட்விட்டரில் வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டில் வந்து இப்போ தாங்க பார்த்தேன், சதீஷ்குமார் அப்படிங்கிற உண்மையாலுமே பாராட்டணும். அவர் என்ன பண்ணியிருக்காரு, இவ்வளோ சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய அனலைஸ் பண்ணியிருப்பார். அவர் அனலைஸ் பண்ணதில் ஓரளவுக்கு ஏதோ வந்து அவர் தெரிஞ்சதை இந்த மாதிரி பேட்டர்னை கன்வெர்ட் பண்ணதை எனக்கு வந்து போஸ்ட் வந்து பண்ணியிருக்காரு. நான் இதை பார்க்கல, இந்த போஸ்ட் ஒன்று ஒன்றா அனலைஸ் பண்ணுறேன், எனக்கு டைம் இருக்குது டைம் இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு பாருங்கள். இதில் நிறைய அனுபவம் வந்து அவருக்கு வந்து கிடைக்கும். இந்த அனுபவத்தை வச்சு அவர் ட்ரேடிங்கை இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா he will be successful. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு நான் அடிக்கடி சொல்கிறது காரணம் இதுதான். உங்களுக்கு ஒன்ஸ் புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுனா நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆகிடுவீங்க. சரிங்களா? அது ஸ்டாக்கில் பண்ணுங்கள், கமாடிட்டியில் பண்ணுங்கள், எதில் வேணாலும் ட்ரேட் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி வெயிட் பண்ணியிருந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது வந்து எந்த பக்கம் ட்ரெண்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த பக்கத்தில் ட்ரேடை மட்டுமே நான் வந்து எடுப்பேன், மற்ற ட்ரேடெல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு கரெக்டாக வந்து இருந்து நீங்கள் அந்த ட்ரேடெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் மேக் மணி. இது தேவைக்கு அதிகமாகவே நீங்கள் வந்து பணத்தை வந்து சம்பாதிச்சிருவீங்க. பட் ஆனால் நீங்கள் பொறுமையாக இருந்தால் தான் பண்ண முடியும். பொறுமையாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் வந்து சக்ஸஸ் வந்து பண்ண முடியும். இதில்னு இல்லைங்க, வாழ்க்கையில் எதுலேயுமே வந்து பொறுமையாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் சக்ஸஸ் கிடைக்கும். அப்புறம் அதுக்காக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கிற ஆர்வமோடு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கூட வந்து பெட்டராக வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ என்னோடய வீடியோஸ் பாருங்கள். பிகினர்ஸ் கைடு அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் இருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சார்ட்டு வந்து நீங்கள் பார்க்குற விதத்தையே வந்து மாற்றி விட்டுரும். என்னங்கிறது வந்து உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ கேபிட்டலை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இதில் வந்து ஈடுபடுங்க, இந்த பிஸ்னஸில் வந்து ஈடுபடுங்க. கண்டிப்பாக ஜெயிக்கலாம். சரிங்களா? வெற்றி பெற வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.